வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட், அதனுடைய பிளாக் டயக்ராம் தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட் எப்படி அசம்பிள் பண்ணலாம், காம்பேக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். ஒருவேளை நியூ கமர் யாராக வந்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா, 1S ஒரு ப்ரொடெக்டர் சர்க்யூட், அது இல்லாமல் ஒரு மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி லித்தியம் அயன் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். லித்தியம் அயன் சார்ஜ் பண்ணுறது அந்த யூனிட் கம்பல்சரி ஒவ்வொருத்தர் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லித்தியம் அயன் பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 300 rupees வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை பற்றி டெமோ வீடியோ வரும். டைம் இல்லை, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், பார்த்துக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் மாடல் நிறையா இருக்குது. நாமளே ஒரு பவர் பேங்க் ஒன்று அசம்பிள் பண்ணலாம். அது சம்மந்தமாக வீடியோ நாளைக்கு அனைமாக வரும். நாளையோ அடுத்த நாளோ ஒரு வீடியோ வரும். பவர் பேங்க் எப்படி அசம்பிள் பண்ணலாம், ஒரு சிங்கிள் செல்லை யூஸ் பண்ணி பவர் பேங்க் எப்படி யூஸ் பண்ணலான்னு இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, அதில் மேற்கொண்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் தனித்தனி வகுப்புகள் இருக்கும். 30 நாள் பயிற்சி, ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உள்ளே வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சியில் இதான் ஒரு பிளாக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், இதுதான் ரிலே சர்க்யூட், இதுதான் மெயின். இந்த ரிலேயில் 5 பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ரிலேயில் 5 பின் இருக்கும். இது வந்து காயில், இது போல், இது 2 வே. பொதுவாக ரிலேயை பொறுத்த வரைக்கும் இந்த போலும் இந்த வேவும் கான்டாக்டில் இருக்கும். இப்போ இது பேட்டரியில் இது வந்து ப்ளஸ்ஸு, பேட்டரியில் இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ், காமன். இப்போ இந்த ப்ளஸ்ஸிலிருந்து வோல்ட்டு இந்த டயோடு வழியாக இந்த போலில் கனெக்ட் ஆகிருக்கும். போல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? இந்த வேவோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வே பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் நேராக இன்வெர்ட்டரோட ப்ளஸுக்கு வந்திருக்கு. இது இன்வெர்ட்டரோட மைனஸ். ஓகே, காமன் மைனஸ் இல்லையா? அப்போ ப்ளஸ்ஸு கிடைச்ச உடனே இந்த க்ரீன் எல்இடி எரியும். இந்த க்ரீன் எல்இடி எரியும்போது இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும். இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது இதில் கொடுக்கக்கூடிய டிசி 12 வோல்ட், இந்த இடத்துல 12 வோல்ட் டிசி, இந்த இடத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு ஏசியாக வெளியே வரும். இதுதான் இன்வெர்ட்டர், 230 வோல்ட். நாம் எல்இடி பல்புக்கு லோடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் அகைன், இது பேட்டரியினுடைய ப்ளஸ்ஸிலிருந்து இந்த டயோடு வழியாக இந்த ரிலே காயிலுடைய போலுக்கு வரும். இந்த வேவோட தொடர்பு இருக்கிறதுனால நேராக இன்வெர்ட்டர் போர்டுக்கு சப்ளை வரும். அட் த சேம் டைம் ஒரு இண்டிகேட்டர், க்ரீன் இண்டிகேட்டர் எரியும். ஏன்னா இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணதுங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ சப்ளை கிடச்சோன்னே அவுட்புட்டில் ஏசி வோல்ட்டாக மாறிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இங்கே வந்துடலாம். இது 230 வோல்ட் ஏசி உள்ளே கொடுக்குறோம். டபுள் போல் டபுள் த்ரோ ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது ப்ரைமரி, இது செகண்டரி. 12 500 mA, 1 ஆம்பியர் கூட யூஸ் பண்ணலாம். 1 ஆம்பியர் யூஸ் பண்ணால் சப்போஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு லித்தியம் அயன் பேக்கேஜ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேட்டரி, அப்போ அந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 1 ஆம்பியரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 டயோட் IN 4007 ஃபுல்வே ரெக்டிஃபயர், இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு 1025 கெப்பாசிட்டர். ஸோ இந்த வோல்ட் என்ன பண்ணுது, நேராக இங்கே போய் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ரிலே காயில் இருக்குல்லையா, ரிலே காயில் இதுக்கு பாசிட்டிவ் வோல்ட்டு கிடைக்கும்.
இந்த பாசிட்டிவ் வோல்ட் ஆல்ரெடி நெகட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு பாயிண்டில் கிரவுண்டில் கொடுத்ததுனால உடனே ரிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட்டுன்னு ஒர்க் பண்ணும் ரிலே ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பாயிண்ட் நேராக இங்கே போயிடும். எப்போது ரிலே ஒர்க் பண்ணோம், கரண்ட் வந்தோன்னா ஒர்க் பண்ணும். கரண்ட் வந்தோன்னா பேட்ரி சார்ஜ் ஆகும். பேட்ரி இந்த டயோடு வழியாக சார்ஜ் ஆகும். இந்த இடத்துல IN5408 அப்படிங்கிற ஒரு 3 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே 1 ஆம்பியர் டயோடு. ஸோ பேட்டரியில் சார்ஜ் ஆகிறது ரிட்டர்ன் வராது. அதுதான் டயோடு பிளாக்கிங் பண்ணிடும். இந்த சர்க்யூட் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஷிப் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றிய ஒரு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி படிக்கிற ஒரு இளைய தலைமுறை அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் இவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவ்வளோவா அவங்களுக்கு இருக்கிறதில்ல. வெளியே வரும்பொழுது எதுவுமே தெரியறதில்ல. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. படிச்சுட்டு வந்தோன்னா அதையும் மறந்துடுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் படித்தாலும் சரி, படிப்பே இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக எல்லாம் மறக்க மாட்டாங்க. ஒரு நல்ல என்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த சேனல் பற்றிய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு? படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, படித்து முடித்தவங்களுக்கு, பாலிடெக்னிக் கம்ப்ளீட்டடு, இன்கம்ப்ளீட்டடு, இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டடு, இன்கம்ப்ளீட்டடு, ஜாப்பில் இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு தொழில் கையில் இருந்தாவே அசுர பலம் இருக்கும் எப்பவுமே. அது எலக்ட்ரானிக்ஸ் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தேவை. எல்லார் வீட்லேயுமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நாளுக்கு நாள் புதுசாக எலக்ட்ரானிக்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஸோ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த சேனல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், 230 வோல்ட் ஏசி வருது. இந்த ஏசி வோல்ட்டு ப்ரைமரி டு செகண்டரி ஸ்டெப் டவுன் ஏசி டயர்டு மூலிமா டிசியாக மாதிரி கண்டென்ஸில் ஃபில்டர் ஆகி இந்த ரிலே காயிலுக்கு வரனால ரிலே ஆக்ட் ஆகிரும், எனர்ஜைஸ் ஆகிரும். இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த போல் பாயிண்ட் மேலே டாப்பில் NO போயிடுது. நார்மலி ஓப்பன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடுது. அங்கே எதுவுமே லோடு கிடையாது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யாது. அதான் உண்மை. ஓகே, இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெட்டு வந்து காமன், ரெண்டுக்குமே சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் எரிஞ்சிட்ருக்கும். இன்வெர்ட்டர் வேலை செய்யும்போது க்ரீன் கலர் எரியும். ஓகேவா? அப்போது இங்கே வோல்டேஜ் வரும் பொழுது பேட்டரி சார்ஜ் ஆகும், ரிலே ஆன் ஆகிரும். ரிலே ஆகினா ரிலேனுடைய போல் வேவ் வந்து இன்வெர்ட்டரை கட் ஆஃப் பண்ணிவிட்டு NOக்கு போயிடும். NC to NOக்கு போகிறதுனால இன்வெர்ட்டருக்கு சப்ளை கிடைக்காது. இப்போ கரண்ட் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிலே காயிலுக்கு சப்ளை கிடைக்காது. இந்த ரிலே காயிலுக்கு சப்ளை கிடைக்காதனால அந்த போல் நார்மலி க்ளோஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். நமக்கு அதுதான் தேவை. இது வந்த உடனே பேட்டரியிலேருந்து சப்ளை இந்த டயோடு வழியாக இந்த போலுக்கு போய், போலுலேருந்து வேக்கு போய் இந்த இன்வெர்ட்டரோட பாசிட்டிவ்க்கு வருது. உடனே இன்வெர்ட்டர் போர்டு ஒர்க் பண்ணோம். அதனால் 12 வோல்ட்டு 230 வோல்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ சார்ஜரும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெர்ட்டரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் சர்க்கியூட் மூலிமா. நிறைய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. வெரி சிம்பிள் சர்க்கியூட்லேயே நாம் இதை அசம்பிள் பண்ண முடியும். இல்லை வேணும் அசம்பிள் பண்ணி வேணும்னாலும் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய காஸ்ட் வந்து 350 350 வரும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே.